வணக்கம் நண்பர்களே. யார் பொய் சொல்கிறார்கள்? மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களா அல்லது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களா? ஏன் இந்த கேள்வியை முன்வைக்கிறோம்? இருவருமே மிக முக்கியமான பொறுப்பில் இருப்பவர்கள். முதலில் நான் சொன்ன அம்மையார் நிர்மலா சீதாராமன் ஒரு தேசத்தினுடைய நிதியமைச்சர், இவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். இருவருக்கும் மிக முக்கியமான பொறுப்பு. ஆனால் சமீபத்தில் இருவர்களுக்கிடையே ஒரு வார்த்தை போர் தொடங்கியது. ஒரு கடிதம் தொடர்பாக மாநில அரசுக்கு மத்திய நிதியமைச்சரிடமிருந்து ஒரு கடிதம் வருகிறது. நீங்கள் நெல்லுக்கு கொடுக்கக்கூடிய மானியத்தை ஏன் குறையுங்கள், அதாவது நெல்லுக்கு கொடுக்கக்கூடிய மானியத்தை நீங்கள் நிறுத்திவிடுங்கள் அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் மாநில முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பியதாக ஸ்டாலின் பொதுவெளியில் சொன்னார். இதை ஆரம்பித்தது ஸ்டாலின் தான். தமிழக முதல்வர் ஸ்டாலின் தான் இந்த பிரச்சனையை ஆரம்பித்தார். மத்திய நிதியமைச்சர் நெல்லுக்கு கொடுக்குற மானியத்தை நிறுத்த சொல்கிறாங்க அப்படின்னு இன்டைரக்டாக என்ன பண்ணுறாரு, தமிழக விவசாயிகள் மேலே தனக்கு அக்கறை இருப்பது போலவும் அந்த மத்திய நிதியமைச்சருக்கு அந்த அக்கறை துளியும் இல்லை என்பது போலவும் ஒரு தோற்றத்தை உருவாக்கினார். அது உண்மையான தோற்றமா இல்லையா என்பது குறித்து ஒரு சிறிய ஆய்வு செய்யத்தான் இந்த பதிவை நான் இடுகிறேன். அந்த கடிதத்தை வெளியிட தயாரா அப்படின்னு கேட்டார் யார்? ஸ்டாலின். அப்போ அம்மையார் நிர்மலா சீதாராமன் அந்த கடிதத்தை இன்று வெளியிட்டிருக்கிறார். அந்த கடிதம் வெளியிட்ட பிறகு நமக்கு தெரியும் உண்மை என்ன அப்படின்னா, மத்திய நிதியமைச்சகம் எப்போதுமே மாநில நிதி சுமைகளை குறைப்பதற்கும் வரி வருவாயை பெருக்குவதற்கும் ஏதோ ஒரு ஆலோசனையை சொல்லுவாங்க. ஒரு ஆலோசனையில் சாதக பாதகங்களை ஆய்ந்து தீர்வு எட்ட வேண்டியது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வருடைய கடமை. அதை அரசியலுக்கு பயன்படுத்துவது என்பது அது தந்திரம். அதுவும் தேர்தல் சமயங்கிறதுனால ஸ்டாலின் அப்படி பண்ணிட்டார்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கிறது? அந்த கடிதத்தில் குறிப்பிட்ட ஒரு வாக்கியத்தை அந்த அம்மையாரும் சொல்கிறாங்க. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அந்த பதவிக்கு தகுதியுடையவரா, நிதி நிபுணத்துவம் பெற்றவரா என்பது வேறு விவாதம். நான் அவரை நியாயப்படுத்துவதற்காக இந்த பதிவிடவில்லை. அதே சமயத்தில் அவர் எழுதியிருக்கும் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, வெளியே வந்த கடிதத்திலிருந்து அவங்க அந்த கடிதத்தை வெளியிட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக அதில் ஹைலைட் பண்ணி காட்டுறது, நீங்கள் ஏன் எண்ணெய் வித்துக்களுக்கான மானியத்தை உயர்த்தக்கூடாது, அல்லது எண்ணெய் வித்துக்களை உற்பத்தி செய்யக்கூடிய பயிரிடக்கூடிய விவசாயிகளுக்கு நீங்கள் ஏன் மானியம் வழங்கக்கூடாது, நெல்லுக்கு பதிலாக அதை செய்யுங்க. எல்லாருமே நெல்லுக்கு தான் மானியம் கிடைக்குது. ஏன்னா சப்சிடி எதில் கிடைக்குதோ அந்த பயிரை விவசாயம் பண்ணுறதுக்கு தான் விவசாயிகள் விரும்புவாங்க. ஏன்னா மானியம் கிடைக்கிது, அது ஒரு லாபம் கிடைக்குங்க. ஆனால் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி என்பது பாமாயில் இறக்குமதிங்கிறது நமக்கு உள்நாட்டு உற்பத்தியை விட வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம். அப்போ இறக்குமதி செய்யக்கூடிய அந்த அந்நிய செலவாணி கொஞ்சம் கட்டுப்படும். அதுக்கு நீங்கள் மானியம் கொடுத்து ஊக்குவிச்சீங்கன்னா நம்மளுடைய நாட்டுடைய அந்த வரி வருவாயில் நம்ம ஒரு மிச்சம் பிடிக்கலாம். அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் நாங்கள் எண்ணெய் வித்துக்களுக்கு நீங்கள் மானியம் கொடுங்கள் என்று சொன்னோம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க. எண்ணெய் வித்துக்கள்னு சூரியகாந்தி மலர், அந்த சன்ஃப்ளவர் ஆயில், இது மாதிரி ரைஸ் பிராண்ட் ஆயில் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட், சன்ஃப்ளவர் ஆயில். ஸோ சமையலுக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருளுக்கு, அதிகமான உபயோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு நீங்கள் மானியம் கொடுத்தீங்கன்னா அதனுடைய விவசாயம், அதை சார்ந்த உற்பத்தி நம்ம நாட்டுக்குள்ளே பெருகும். நாம் இறக்குமதியை சற்று குறைக்கலாம். இறக்குமதி குறைஞ்சாலே ஒரு நாட்டுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மை ஏற்படும். அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் சொன்னோம்னு அம்மையார் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க. இது வரைக்கும் சரி. ஆனால் நீங்கள் ஏன் எண்ணெய் வித்துக்கள் பயிர் செய்யும் விவசாயிகளுக்கு மானியம் கொடுங்கன்னு சொல்கிற வரைக்கும் எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஏன் நெல் விவசாயத்துக்கு அவ்வளோ கொடுக்கணும்னு சொல்கிறது மட்டும்தான் இப்போ கொஸ்டின் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ ஸ்டாலின் பொய் சொன்னாரா அல்லது தேர்தலுக்காக அந்த கடிதத்தை பயன்படுத்தினாரா? ஏன்னா இந்த தந்திரத்தை எல்லா கட்சியும் பண்ணும். இதில் எல்லா கட்சிக்கும் வித்தியாசம் இல்லை. அதில் அதிக மதிப்பெண் அந்த ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி தேர்தலில் வெற்றி பெற்ற மாட்டோமா, அல்லது ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி நாம் தேர்தலில் வெற்றி பெற முயற்சி செய்யணுங்கிறதுல எப்போதுமே திமுக அதில் முன்னணியில் இருக்கும். அது கடந்த கால வரலாறு. இப்போ இருக்கிற முதல்வர் ஸ்டாலினுடைய தகப்பனார் கருணாநிதி அவர்கள் காலத்திலிருந்தே இது அப்படி தான் இருக்குது. அதனால் இதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதனால் இந்த பொய் சொல்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு உருப்படியான வேலையை தேசத்துக்கு பண்ணுங்க. அது யாராக இருந்தாலும் சரி. அந்த கடிதத்தையும் வெளியிடுவாரான்னு கேட்டதுக்கப்புறம் நம்ம வெளியிட்டுருச்சு. அப்போ அவங்ககிட்ட ஏதோ ஒரு நல்ல நோக்கம் இருக்க போய் தான், இதில் பொய் இல்லைன்னு அவங்க நினைக்க போய் தான் இதை அவங்க வெளியிட்டிருக்காங்க இல்லையா?
இப்போ இவங்க இதை தெரிஞ்சுக்கணும், ஸ்டாலின் இதை புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி.